வணக்கங்க. நான் இன்னைக்கு ஒரு கதையை தான் சொல்லப் போகிறேன். அதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கதையை பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கி நான் என்ன கதை சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் ஒரு அம்மாவும் ஒரு அப்பாவுமா. அந்த அம்மா அப்பாவுக்கு ஒரு பொண்ணு 2 பசங்கன்னு 3 குழந்தைங்களாம். அந்த 3 குழந்தைங்களையுமே இந்த அம்மா அப்பா 2 பேரும் நல்லா மாறி மாறி அன்பாகவும் பாசமாகவும் பார்த்துக்கிட்டாங்களாம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாதனால இந்த அம்மா இறந்துட்டாங்களாம். அப்போ அந்த பொண்ணு வந்து, அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே, நீங்கள் போனதுக்கப்புறம் எங்களுக்கு யார் இருக்கா, யார் எங்களை பார்த்துக்கோன்னு சொல்லி அழுதுச்சான். அப்படி அழும்போது அந்த கூட பிறந்த அண்ணனுங்க 2 பேரும் வந்து, பாப்பா நீ அழுகாத, உனக்கு தாய்க்கு தாயாகவும் தகப்பனுக்கு தகப்பனாகவும் நான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தினாங்களாம். அவங்க உண்மையாக தான் சொன்னாங்களா அப்படின்னு பார்த்தா ஆமாங்க, உண்மையாலுமே அந்த தாய் போனதுக்கு பிற்பாடு தாய்க்கு தாயாகவும் தகப்பனுக்கு தகப்பனாகவும் அவங்க 2 பசங்களுமே அவங்க தங்கச்சியை அவ்வளோ செல்லமாக வளர்த்து பார்த்துக்கிட்டாங்களாம். அதுக்கு பிற்பாடு பார்த்திங்கன்னா, அந்த பொண்ணு 12வது படிக்கும்போது அது சின்ன பொண்ணுங்கிறனால அந்த பெரிய அண்ணன்றவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களாம். அந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்துச்சாம். அந்த பொண்ணுமே ரொம்ப தங்கமான பொண்ணு தானாம். அவங்க குடும்பத்தோட ஐக்கியமாகி அந்த பொண்ணும் தன்னுடைய நாத்தனார் அப்படின்னு நினைக்காம தான் பெத்த பிள்ளை மாதிரி அந்த பொண்ணும் நல்லா பார்த்துக்கிச்சான். அதுக்கப்புறமா அந்த பொண்ணு +2 முடிச்சுட்டு அது மேற்கொண்டு படிக்க வேண்டிய படிப்பையும் முடிச்சுட்டு அதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணாங்களாம். கல்யாணம் பண்ணி அதுக்கு ஒரு குழந்தைக்கு 2 குழந்தை ஆச்சாம். ஒன்று பொண்ணு 1 பையன் 1 பிறந்தாங்களாம். அவங்க பிறந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா, தாய் போய் தகப்பன் மட்டும் இருந்தாங்களே, அந்த தகப்பனும் உடம்பு சரியில்லாமல் தவறிட்டாங்களாம். இப்போ தாயும் போய் தகப்பனும் போனதுக்கப்புறம் அந்த பொண்ணு நம்மளுக்கு சுத்தமாக அம்மாவும் அப்பாவும் இல்லையே, நம்மளை விட்டு போயிட்டாங்களே, இதுக்கப்புறம் நம்மளை யார் பார்த்துக்குவாங்க அப்படின்னு நினச்சி அழும்போது அந்த பசங்க மறுபடியும் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்களாம். அதேமாரி அந்த பசங்க பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த பசங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அதோட அந்த தங்கச்சிங்கிறதே மறந்தே போயிட்டாங்க.